அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசா. இன்னைக்கு கோதுமை அவிக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். என்னடா இதெல்லாமா போடுவாங்க வீடியோலன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. இது வந்து இந்த ஆரம்ப சமையல்காரடிக்கணும் தானே, அவைக்கு வந்து தெரியாது. இனி வர்ற என்னுடைய பிள்ளைகளுக்கு அதுகள் எல்லாம் வந்து தெரியாது. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ. வீடியோ பார்க்குறாங்க மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ தொடர்ச்சி அவங்களுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ. இது இப்போ பக்கெட்டோட இருக்கிறம்மா. இது என்ன செய்யணுமெண்டா, இதுக்கு கிடுங்கிடுங்கிடுங் இப்படி 4 பக்கம் எல்லா பக்கத்தாலையும் இப்படி இப்படி ஓட்டை போட்டுட்டு அப்போ தான் அவியும் சைட்டில் எல்லாம். பிறகு எல்லா பக்கமும் ஓட்டை போட்டால் இதுக்குள்ளே வந்து ஆவி போய் நல்ல வடிவம் ஆவிடுறதுக்காக தான் இந்த ஓட்டை போடுறது. இப்போ இதை அடிப்பக்கத்தால் வச்சு பானையில் அடிப்பக்கம் வச்சு இவரை மேலே வச்ச மாட்டேன். இதில் கொஞ்சம் ஆவி கூடுதலாக பிடிக்கிறதால டக்கண்டாவி தண்ணி கொதிச்சுட்டது. இப்போ இதுக்கு மேலே இதை வச்சு இதில் மூடி விடுவேன். இது வந்து ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அவிய வேணும். அவிஞ்சா பிறகு பார்க்கலாம். இது இப்போ நல்லா அவிஞ்சிட்டது. இப்படி அமர்த்தி பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இந்த சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை எடுப்போம். எடுத்து இதை சுட சுட பேப்பரை கிழிச்சு எடுத்து போட்டு இதை வந்து இங்கே சூட்டோடையே நாங்கள் இதை அமர்த்தினா டக்கண்டு இது மாவா இப்படி வந்துடும். அல்லது ஆற விட்டோம்னு சொன்னால் இது கட்டியாக போயிடும். சூட்டோடு இருக்கும்போதே வேறு இப்படியே உடைச்சி போட்டு ஆற விட்டுட்டு அரிப்பேன். ஓகே, மாவடிவாக ஆறி இங்கே இப்படி கட்டி கட்டியாக வந்துருக்குது. இதை நாங்கள் சும்மா நார்மலாகவும் மரிதட்டுக்க போட்டு அரிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு கொஞ்சம் கணக்கமாக தானே. அப்போ நாங்கள் மிக்சியில் போட்டு டக்கண்டு அடித்தோம்னு சொன்னால் டக்கண்டு எங்களுக்கு மாவாக வந்துடுவேன். அதுக்கு பிறகு அரிதட்டில் போட்டு அரிச்செடுக்கலாம். ஒரு 2 சுத்து. இது வந்து இப்படி தான் அடித்தாப்புற வர்றது. இதை பேர்ந்து இதுக்குள்ளே போட்டு அரிதட்டில் போட்டு அரிச்செடுப்போம். இந்த இவ்வளவு மரிச்சா பிறகு இப்படி கட்ட வரும். இதை கொட்டி விட்டோம்னு சொன்னால் அவிச்சு முடிஞ்சது. இந்த இதுதான் அழகான அவிச்ச